நம் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக பேரவை தொடங்கியிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமானவர்கள், தெளிவானவர்கள், சிந்தனை உள்ளவர்கள். நீங்க சொன்னா இன்னும் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். உங்க கிராமத்தில் மட்டும் இல்ல, உங்க தொகுதி, உங்க பகுதியில், உங்க ஊர்ல நீங்க சொன்னா ஆமாப்பா உங்க தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்க விவரமானவங்க. அது மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் சக தொழிலாளர்கள், அமைப்புகள் வச்சிருக்கின்ற அவர்களுக்கு நீங்கள் இந்த திமுகவின் அவல நிலையை எடுத்து சொல்ல வேண்டும். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிர்வாகம். நான் நேற்று கூட பேசினேன், எவ்வளோ அன்றாடம் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அன்றாடம் போராட்டங்கள். சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். அவங்க என்ன கேட்டாங்க? 10 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க, 15 வருஷமா வேலை செய்யறாங்க, 20 வருஷமா வேலை செய்யறாங்க. எவ்வளவுன்னு கேட்டா எங்களுக்கு 7,200 ரூபாய் கிடைக்குது. 7,200 ரூபாய் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? வீட்டு வாடகையை ஏத்திட்டீங்க, வீட்டு வரியை ஏத்திட்டீங்க, தண்ணி வரியை ஏத்திட்டீங்க, சொத்து வரியை ஏத்திட்டீங்க, போக்குவரத்து ஏத்திட்டீங்க, பால் விலையை ஏத்திட்டீங்க, எல்லாமே ஏத்திட்டீங்க. 7,200 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இதே போன்றுதான் பேசினாங்க. போக்குவரத்துல ஓய்வு பெற்றவர்கள் 30-40 ஆண்டுகள் போக்குவரத்து துறைக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதுல எப்படியோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்து என் பொண்ணு பையன் கல்யாணம் பண்ண, பொண்ணு படிப்பு வரணும், ஏதாவது ஒன்று. ஆனா ஒரு பைசா கூட இன்னைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு அரசாங்கம், துப்பு கெட்ட ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது திமுக அரசாங்கம் தான். அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அவ்வளோ வாக்குறுதிகள், 505 வாக்குறுதிகள் சும்மா அள்ளி வீசு. நமக்கு என்ன, தமிழ்நாடு மக்கள் ஏதாவது சொன்னா ஏமாந்துருவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 505 வாக்குறுதிகள். அதுல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 13% வாக்குறுதிகள், வெறும் 66. ஆனா பேசுறது என்ன? 400, 450, 50. ஒரு காலத்துல என்ன பேசினாங்க? நான் அந்த புத்தகம் ஒண்ணு போட்டேன், அந்த புத்தகம் மட்டும் நான் போடலன்னு வச்சுக்கீங்களேன், இந்நேரம் நாங்க சொன்னதை விட அதிகமா செஞ்சிட்டோம் சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் பேசினாங்க. 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் பலமுறை சொல்லி இருக்கிறார். இப்ப இல்ல 70%, 85%. அதே போல தொழில் முதலீடுகள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தனியார் தொழிற்சாலைகள் 12,16,000 கோடி ஒப்பந்தம் போடப்பட்டு கையெழுத்து அவ்வளவுதான். யாரோனா கையெழுத்து போடலாம். தொழில் அதிபர்களை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போடணும், போட்டுட்டு போறாங்க. அவனுக்கு என்ன இருக்குது? ஆனா அதுல முதலீடு செய்யணும். 1 லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு ஒரு புத்தகம் நான் போட்டேன். நான் இந்த புத்தகம் போட்ட உடனே, ஏன்னா அதுக்கு முன்பு 90%, 95% வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் புத்தகம் போட்டு வெளியிட்ட பிறகுதான் தொழில் அமைச்சர் இல்ல அவ்வளவுலாம் 23% தான் முதலீடு வந்திருக்குன்னு. அந்த 23% தான் போய் வெறும் 9% தான் வந்திருக்கு. இப்படி ஆக்கப்பூர்வமான அரசியல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான அரசியல் அன்றாடம். என்னுடைய அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க கூட வேலை செய்யறது எல்லாமே சக தோழர்களோ, உங்க அமைப்புல இருக்கிறவங்க எல்லாமே பல சமுதாயம், பல கட்சியை சார்ந்தவர்கள், பல மதத்தை, இனத்தை, மொழியை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நம்ம செய்தி போனோம். நமக்குள்ளே இந்த செய்தி வந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் உங்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் மிக முக்கியம். ஏன்னா நீங்க பணியாற்றுகின்ற பகுதி எல்லா சமுதாயம், எல்லா கட்சியும், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், பல கட்ட அமைப்புகள் இருப்பார்கள். அது முக்கியமான ஒரு வேலையா நான் பார்க்கிறேன். நான் உங்களோட பங்களிப்பினா இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான தேர்தல். நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிற சூழல், இப்ப இருக்கிற நம் கட்சியுடைய சூழல், நம் கட்சிக்குள்ள குழப்பங்கள், இதெல்லாம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது.
ஆனா அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் எந்த நிலையில இன்னைக்கு நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம், என் மனசுல நிறைய இருக்கு. ஆனாலும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, பாட்டாளி கட்சி இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கின்றோம். நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, எனக்கு தகவல் சொல்லல, அதெல்லாம் எந்த குறையும் கேட்கக்கூடாது. கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். இது நம்ம கட்சி, நம்ம அமைப்பு, இது உங்களுக்கு தான். உங்க வீட்டில் உங்களை கூப்பிடணும்னு என்ன இருக்கா என்ன? நீங்க தான் மற்றவங்களை கூப்பிடணும். இது நம்ம குடும்பம். அது நீங்க அங்க இருக்கின்ற பகுதியில் நீங்கள் தலைமை ஏற்று நடத்துங்கள். எல்லாமே நீங்க தலைவர்கள், நீங்க திறமசாலிகள், விவரமானவர்கள், நீங்க எல்லாமே நீங்க விவரமானவர்கள். நீங்க எடுத்து நடத்துங்க. உங்க பின்னால கட்சி வரும். கூப்பிட்டா வருவாங்க, எல்லாம் வருவாங்க. வாங்க, ஆமாப்பா அவங்க தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்கப்பா, எல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அடுத்தது இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இது எல்லாருடைய பணி, இது முக்கியமான பணி. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கொள்ளக்காரன் கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கஞ்சா விற்கிற கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்.